வெல்கம் டு ஜெடியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான 3D ஆர்ட் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3D பென் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 3D பென் வந்து வீட்டிலே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3D பென்னுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா 3D பென்னாக வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணோம். அது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3D ஆர்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 3D ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன் தேவை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3D பென் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வரைய ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து செஞ்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா புது வகையான முயற்சி தான். சரி, ஓகே. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 3D ஆர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம வீடு வந்து வரைய போகிறோம். நம்ம நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒன்று வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தீங்கனாலே இந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடை வந்து செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக வந்து வீடு இதை வந்து பிரிண்ட் அவுட் நான் எடுத்துக்கிறேன். இந்த சப்போஸ் வந்து இந்த இது வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதோட லிங்க் வந்து நான் டிரைவ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இதை வந்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே லேமினேஷன் சீட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கண்ணாடி கிளாஸ் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு உள்ளக்குள்ளது. நான் வந்து அம்மாட்ட கேட்டுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன் வந்து ஒட்டாது, ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஸோ அதுக்காக சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரை வந்து வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே தான் நம்ம வந்து டிராயிங் வந்து வரைய போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸ் வந்து இதில் நம்ம செஞ்சு எடுக்கணும். இதுலேயும் 2 பீஸ் எடுக்கணும், இதுலேயும் 2. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 1. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளாவும் நடுவில் வந்து கேப் விட்டு தான் நம்ம வந்து வரைய போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இந்த இதை வந்து ஜன்னல் நீங்கள் இதை வச்சு ஒட்டவும் செய்யலாம். அப்படின்னா இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாகவே எடுத்து வைக்கலாம். அதில் என்ன உள்ளக்க நீங்கள் வரைய முறையே வந்து டிசைனும் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து வரையவே டிசைன் வந்து கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இந்த மாதிரி தான் டிசைனு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து அடுத்து க்ளூ யூஸ் பண்ணி வந்து மேலே வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து வரையலாம். சமங்க அப்படியே வந்து அழகாக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொஞ்சம் வந்து விட்டு விட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ வந்து வைக்கும் போல வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறோம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு கலரிங் வந்து ஈஸியாக நம்ம கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்து வரைஞ்சாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? இது வந்து வரைஞ்சதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதில் நடுவில் வந்து கோடு வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜாயிண்டடாக வந்து வந்துடும். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உருகி வந்து நம்மளுக்கு ரொம்ப வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ணாடியில் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா கைட்டே வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு எடுத்துடலாம். அப்படி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுலையாவது வந்து பிளாஸ்டிக் மெட்டீரியல் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா உரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளூவே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுற டைப் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு தான் நீங்கள் செய்யணும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பாருங்களேன், ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி நம்ம மேலோட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோம் அப்படின்னா எடுத்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த 3D ஆர்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒட்டவே ஒட்டாது. இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஒட்டின மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஆனால் ஈஸியாக வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், எடுக்கிறப்பயே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக தான் வருதுங்க. சூப்பர். நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அப்படியே வந்து வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2-3 லேயர் வந்து லைட்டாக, அதாவது மேலே 2-3 கொடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து பெண்ட் ஆகாமல் வந்து நிற்கும். ஸோ அதுக்காக தான். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகாக வந்து எடுத்துடலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாருங்கள் சூப்பராக வந்து எடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்குரிய இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்கில் வந்து ஒட்டுறதும் நான் வந்து தெளிவாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த மாதிரி வச்சு ஒட்டணும்னு சொல்லி காட்டுறேன். அதுக்கடுத்து இதை வந்து நம்ம வந்து மெதுவாக வந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் வந்து ஒவ்வொன்றையாக வந்து வச்சுக்கோங்க. அடுத்த தடவை நான் வந்து பண்ணும் போல் இதோட கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வந்து பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா மேலேயே இன்னும் 2-3 லேயர் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நான் ஒவ்வொன்றையாக வந்து பண்ணி வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சு வந்து எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நிப்பாட்டணும். இது நிப்பாட்டுறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மெட்டீரியல் க்ளூகன். ஸோ இந்த இது மட்டும் அதாவது சைடு வந்து பேஸாக வந்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, சைடு வந்து வைக்கிறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 சின்ன கம்பி மட்டுங்க. அதாவது அந்த கட்டுக்கம்பி இருக்குது பார்த்தீங்களா, கட்டுக்கம்பியை வந்து இங்கனக்குள்ளே வச்சு க்ளூ வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஒட்டிடணும். ஸோ இதுக்கு மட்டும் அதாவது சைடு வந்து 2 இதுக்கு மட்டும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நேராக வந்து நிற்கும். ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த மாதிரி மட்டும் ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒட்டினோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நேராக நிற்கும். ஸோ அதுக்காக தான். அவ்வளோதான். இதை மட்டும் ஒட்டிட்டு அதுக்கடுத்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். அடிச்சிக்கலாம் நம்ம. இந்த மாதிரி நான் ஒட்டிட்டேன் பார்த்தீங்களா, அவ்வளோதான். சரி ஓகே, அடுத்து பெயிண்ட் வந்து நம்ம வந்து அடிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து சுற்றி வந்து உள்ளது கலர்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி உள்ளது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் நான் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சள் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. இது வந்து வீட்டை சுற்றி உள்ளது நம்மளுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நம்ம வந்து மஞ்சள் கலர் வந்து கொடுத்துட்டோம். இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதுக்கடுத்து இது வந்து வீட்டை சுற்றி வரப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தான் வரும். ஸோ அப்படின்னா தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காய விட்டுறலாம். காய விட்டதுக்கடுத்து நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கலரிங் வந்து பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அட்டை கீழே வந்து பெயிண்ட் அடிச்சப்போ உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுற வேலை மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒட்டுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக வந்து நம்ம வந்து எடுத்து வந்து அடுக்க தான் வந்து போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சைடாக வந்து வரப்போகுது. இதை வந்து சைடாக வந்து வைக்கணும். அது போக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இதோட சேர்த்து ஜாயின் பண்ணிடணுங்க. ஸோ இந்த இதோட சேர்த்து வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரியே தான் ஜாயின் வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும். இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா க்ளூ கன்னை வச்சு ஒட்டுற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு. சரி ஒட்டிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து பெயிண்ட் அடிச்சிட்டேன். அதுக்கடுத்து சுற்றி இந்த கதவு ஜன்னல் இங்கிட்ட ஒரு ஜன்னல் இதெல்லாம் வச்சாச்சு. 3D ஆர்ட் மாதிரியே தாங்க இருக்குது. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளூவை வச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசைனும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. சிம்பிளான மெத்தடில் ஒரு சூப்பரான 3D இது வந்து ரெடி பண்ணிவிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ட்ராயிங்காக இருக்கட்டும், பட்டர்ஃப்ளை எதுனாலும் நீங்கள் வந்து வரையலாம். ஈஸியாக வந்து வரைஞ்சிட்டு கலரிங் வந்து கொடுக்கறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஸ்ப்ரே பெயிண்ட் ஏதாவது ஒன்று வச்சு கொடுத்துக்கலாம். மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3D ஆர்ட் மாதிரி வந்து அழகாக வந்து எடுக்கவும் செஞ்சுக்கலாம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் 3D ஆர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. க்ளூ கன்னை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 3D ஆர்ட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் வரைகிற மாதிரி இருந்துச்சு. என்ன கலரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா 3D பென் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. இது 3D பென்னாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும், டப்புன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்படி நிற்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மடங்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பி வந்து ஊடால மட்டும் வச்சோம், அவ்வளவுதான். மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா 3D பென் மாதிரியே தான் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளூ கன்னை வந்து பார்த்தீங்கன்னா 3D பென்னாக வந்து நம்ம வந்து டிசைன் வந்து பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, ரொம்பவும் கரெக்டாகவும் ஒர்க் ஆகும். 3D பென் வந்து வாங்குறோம் அப்படின்னா 1500 ரூபாய்க்கு மேலே வந்து வரும். நீங்கள் சப்போஸ் வந்து 3D பென் வந்து எப்படி அது வந்து வீட்டிலேயே வந்து ஒரு மாதிரி வந்து உங்களுக்கு டிராயிங் வரையணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா க்ளூ கன்னை வச்சும் 3D பென் மாதிரி வரையலாம் அப்படின்னு சொல்லிடுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வந்து ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 3D பென்னு வந்து வாங்கி அன்பாக்ஸ் வந்து பண்ணி அதுலேயும் நிறைய ஆர்ட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.